நம்மளோட லைஃப்பில் நம்மளுக்கு மனசுக்கு ரொம்ப பிடிச்ச ரிலேஷன்ஷிப் வந்து பார்த்திங்கன்னா எல்லாரோட லைஃப்லையுமே இருப்பாங்க. ஸோ ஆனால் பார்த்திங்கன்னா நம்ம அந்த ரிலேஷன்ஷிப்க்கு ரொம்ப ரொம்ப உண்மையாக இருப்போம். பட் அவங்க வந்து எந்த விதத்துலேயும் 1% கூட உண்மையாக இருக்க மாட்டாங்க. ஸோ இவங்க இப்படி இருக்கிறாங்களேன்னு நினச்சி நீங்கள் வந்து புலம்பி தீர்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட வீடியோஸ் வந்து பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ண மறக்காதீங்க. எதனால் அப்படின்னா நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்குமே பார்த்திங்கன்னா எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ரொம்ப வந்து மோட்டிவேஷனாக இருக்கும். அந்த ஒரு ரீசன்னால் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். லைஃப்பில் வந்து நம்ம எல்லாத்தையுமே வந்து நேசிக்கலாம், அது வந்து தப்பு கிடையாது. ஆனால் யாரையுமே வந்து எப்பயுமே வந்து நம்பக்கூடாது. ஏன்னா ஒரு ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா அவங்க நம்ம கழுத்தை அறுக்கிற அளவுக்கு ஒரு துரோகத்தை வந்து கண்டிப்பாக நம்மகிட்ட பண்ணிட்டு போக தான் போகிறாங்க. அந்த ஒரு ரீசனால் உங்களோட லைஃப்பில் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச உறவுன்னு சொல்லி தேடி போய் பேசுனீங்கன்னா அவங்க வந்து கண்டிப்பாக உங்களை அலட்சியம் தான் படுத்துவாங்க. அவங்கக்கிட்ட ஒரு அளவுக்கு மேலே ரொம்ப எதிர்பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து நீங்கள் ஏமாற்றம் தான் வந்து அடைவீங்க. அதனால் யார்கிட்டையும் எதையுமே வந்து எதிர்பார்க்காதீங்க. அது எப்படியாப்பட்ட க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலுமே சரி, உங்களை மட்டுமே வந்து உங்கள் வாழ்க்கையில் வந்து நம்புங்க. ஏன்னா நடிக்கிற உலகம் தான் இது. ஸோ அதை வந்து நம்ம நிறைய வந்து பார்த்துட்டோம் நம்ம லைஃப்பில். இதுக்கு மேலேயாவது வந்து கண்டிப்பாக நம்ம திருந்த முயற்சிக்கணும். அதுதான் நம்மளோட லைஃப்பை நல்ல பாதைக்கு வந்து கொண்டு போய் விடும். உண்மையாக இல்லாத உறவுகள் கிட்ட எப்போவுமே வந்து ஒட்டி இருக்கிறத விட ஒதுங்கி இருக்கிறதே வந்து நல்லது. எதனால் அப்படின்னா பழம் சாப்பிட்ற கிளியும் பிணத்தை சாப்பிட்ற கழுகும் பார்த்திங்கன்னா ரெண்டுமே வந்து பறவை இனம்தான். இது மாதிரி தான் வந்து சில மனுஷங்களுமே. ஸோ எப்போ யார் எப்படி மாறுவாங்க அப்படின்றதே நம்மளுக்கு தெரியாது. நம்ம எப்போயுமே வந்து நம்ம லைஃப்பில் ரொம்ப சேஃபாக இருக்கணும். நம்ம லைஃப்பில் சில இக்கட்டான சூழ்நிலை வரும் பார்த்திங்கன்னா அப்போ தான் பார்த்திங்கன்னா நம்ம லைஃப்பில் நிறைய பேர் வந்து காணாமல் போயிடுவாங்க. ஏன்னா நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுமே, அதனால் வந்து அவங்க அந்த இடத்துல வந்து இருக்கவே மாட்டாங்க. ஸோ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம யார் வேஷம் போடுறா அப்படின்றத என்ன சொல்ல காமிச்சு கொடுத்துரும். நம்மளுக்கு லைஃப்பில் ஒரு போலியான அன்புக்கு தான் நம்ம இவ்வளோ நாளும் வந்து ஏங்கிக்கிட்டு இருந்தோம் அப்படின்றதே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சில நாள் வந்து கடந்ததுக்கப்புறம் தான் வந்து நம்மளுக்கு தெரிய வரும். லைஃப்பில் அப்படிப்பட்ட ஒரு போலியான உறவை வந்து நேசிக்கிறத விட லைஃப்பில் வந்து தனியாக இருந்துட்டு போயிடுறதே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மேல் தான். அதே மாதிரி அன்போட வரி என்னன்னு பார்த்திங்கன்னா எனக்கு நீ உனக்கு நான் அப்படின்னு வந்து பேசுகிறது தான். ஆனால் அதே நேரத்தில் யாருக்காகவும் யாரும் இல்லை அப்படின்றது தான் வந்து அனுபவத்தோட வரிகள். லைஃப்பில் வந்து நிறைய பேர் வந்து இதை உணர்ந்துருப்பீங்க. ஸோ அப்படி வந்து நீங்கள் உணர்ந்துருக்கீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் லைஃப்பில் வந்து உங்களுக்கு மற்றவங்களால் வந்து கிடைக்காத ஆறுதல் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரே ஒரு மணி நேரம் வந்து தனிமையில் கண்டிப்பாக வந்து கண்ணை மூடி இருந்து பாருங்கள். அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப வந்து ஒரு ரிலாக்ஸேஷனை வந்து கண்டிப்பாக லைஃப்பில் கொடுக்கும். எதனால் அப்படின்னா கண்டிப்பாக வந்து தனிமையில் பார்த்திங்கன்னா நம்மளை காயப்படுத்துறதுக்கு யாருமே வந்து இருக்க மாட்டாங்க. நீங்கள் ரொம்ப பாசம் வச்சுருந்தா ஒருத்தவங்க பார்த்திங்கன்னா உங்களை வந்து ஏமாற்றிட்டாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட நீங்கள் பேசுகிறத விட சண்டை போடுறத விட அமைதியாக வந்து அவங்கள விட்டு போயிடுங்க. அப்படி போனீங்க அப்படின்னா அதை விட ஒரு பெரிய தண்டனை வந்து அவங்களுக்கு இருக்கவே வந்து முடியாது. தன்மானத்தோட உங்கள் லைஃப்பில் வந்து நீங்கள் உண்மையாக வாழ நினச்சிங்க அப்படின்னா ஒருபோதும் இந்த உலகம் வந்து அப்படி உங்களை வந்து கண்டிப்பாக வாழ விடாது. உங்களோட நிம்மதியை வந்து கண்டிப்பாக கெடுக்க தான் செய்யும். அதேமாதிரி நம்ம லைஃப்பில் கண்ணு தெரியாத மாதிரி சில நேரமும் காது கேட்காத மாதிரி சில நேரமும் வாய் பேசாமல் நீங்கள் சில நேரமும் வந்து இருந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த உலகம் வந்து உங்களை நீங்கள் நல்லா இருங்க அப்படின்னு வந்து வாழ்த்திட்டு போயிடும். அது மட்டும் இல்லாமல் எல்லா இடத்துலையும் வந்து எல்லா நேரத்துலையும் வந்து நம்ம பேசக்கூடாது. சில இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம கண்டிப்பாக அமைதியாக இருக்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு வகையான வெற்றி தான். ஸோ எந்த ஒரு இடத்துலையுமே வந்து அளவுக்கு அதிகமாக நேசிக்கிறது, அளவுக்கு அதிகமாக வந்து அவங்கள நம்புறது அப்படின்னு அதிகமாக வந்து நம்ம எல்லா விஷயத்தையும் யோசித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அதோட வலியும் பார்த்திங்கன்னா ஒரு நாள் மிகப்பெரிய வழியாக தான் நம்மளோட லைஃப்பில் வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து வழிகளில் வந்து நம்ம சிக்காமல் இருக்கணும் அப்படின்னா எப்பயுமே பார்த்திங்கன்னா எவ்வளோ தான் வந்து ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்னாலும் அவங்கக்கிட்ட ஒரு டிஸ்டன்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து லைஃப்பில் மெயின்டைன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி பாதிப்புக்குள்ளே வந்து நீங்கள் போய் விழ முடியாது. ஸோ விடுறதுக்கான தூண்டுதலை பார்த்திங்கன்னா நம்ம ஒருத்தர் மேலே வைக்கிற பாசம் தான். ஸோ அதை எப்போயுமே பார்த்திங்கன்னா அளவோடு வைங்க. ஆனால் நம்ம மனசு கேட்காது. இருந்தாலும் நீங்கள் உங்கள் மனசை ஒரு கண்ட்ரோலில் கொண்டு வந்தால் மட்டும்தான் நம்மளோட லைஃப் வந்து நிச்சயமாக வந்து நல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான அடுத்தடுத்த வீடியோஸ்க்கு நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு இமிடியேட்டாக ரீச் ஆகும். அகைன் மற்றவங்களுக்கும் வந்து இந்த வீடியோஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. நம்மளோட லைஃப்பில் நம்மளுக்கு மனசுக்கு ரொம்ப பிடிச்ச